அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனங்களிலே நாம் சிறு வயது முதல் கற்றுக்கொண்டு வருகின்ற அழகான ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கின்றது. 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன். இந்த 3 உவமைகளில இன்றைய நாளில நாம் அந்த 3ஆவதாக இருக்கின்ற, நாம் வழக்கமாக கெட்ட குமாரன் என்று கதை என்று அழைக்கின்ற, மனம் திரும்பிய மைந்தன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உவமையை நாம் இந்த நாளில தியானிக்க இருக்கின்றோம். இந்த உவமை கிட்டத்தட்ட நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு மிக இணைந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த உவமையை இயேசு சொன்னதனுடைய பின்னணி என்னவென்றால், 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே இயேசு பாவிகளோடும் ஆயக்காரரையும் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று சொல்லி பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உவமையை சொல்லுகின்றார். இந்த உவமை கிட்டத்தட்ட மூத்த மகனுக்காக கேரக்டரை விளக்கும்படியாக சொல்லப்படுகின்ற ஒரு உவமை. இந்த உவமை அப்பாவினுடைய கேரக்டரை விளக்கும்படியாக சொல்லப்படுகின்ற ஒரு அழகான ஒரு உவமை. அப்பா மகனிடத்துல வைத்திருக்கின்ற அன்பு, மூத்த மகன் தான் மட்டும்தான் உயர்ந்தவன், தகப்பனுடைய மகன் மற்றவர்கள் அவன் போனவன் பாவி என்று குற்றப்படுத்துகிற உணர்வு. இந்த இரண்டுக்கும் நடுவிலே அந்த இளைய மகனுடைய கேரக்டர், இவைகள் இணைந்து காணப்பட்டிருக்கின்றன. இந்த நாளில இந்த இளைய மகனுடைய கேரக்டரை மாத்திரம் நாம் தியானிப்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒருவரும் கெட்டு போக கூடாது, இதான் தேவனுடைய குணமாக, தேவனுடைய ஆசையாக, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஆரம்பத்திலே தகப்பன், அந்த உவமையை நான் மேலெழுந்த வாரியாக சொல்லிவிடுகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே இளையவன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்திகளை எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான். அவைகளை அவனுடைய தகப்பனிடத்திலே இருந்து வாங்கி தகப்பன் பிரித்து கொடுக்கிறான். அதை பெற்றுக்கொண்ட அவன் தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அந்த செல்வத்தை எல்லாம் செலவு செய்து விடுகிறான். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. வேறு இடம் இல்லாத காலத்திலே அந்த தேசத்தினுடைய குடிகள் ஒருவனுடைய வீட்டிலே தஞ்சமடைகின்றான். அவன் இந்த இளைய மகனுக்கு பன்றிகளை மேய்க்கின்ற வேலையை கொடுக்கின்றான். போதுமான உணவு கொடுக்கப்படவில்லை. பன்றிகள் சாப்பிடுகிற உணவாயிலும் தனக்கு கிடைக்குமா என்ற ஏக்கத்திற்கு வந்து விடுகின்றான். ஒரு நாளிலே தன்னுடைய தகப்பன் வீட்டினுடைய காரியங்களை யோசித்து பார்க்கிறான். என்னுடைய தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான உணவு இருக்கிறது, போதுமானவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இங்கே என்னுடைய
தகப்பன் வீட்டின் வேலைக்காரனுக்குரிய அங்கீகாரம் கூட, அவ்வளவு சௌரியங்கள் கூட எனக்கு மறுக்கப்படுகிறதே என்று சொல்லி ஒரு நாளிலே எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே வருகின்றார். தகப்பன் எதிர்கொண்டோடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களையும் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு செருப்பையும் அணிவிக்கும்படியாக செய்து மிகப்பெரிய விருந்து செய்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுதான் இந்த கதை, இந்த ஊமையினுடைய அழகான ஒரு சாராம்சம். பிற்பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. இதுவரைக்கும் நாம் இந்த ஊமையை நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஊமையினுடைய முதல் பகுதியில ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தகப்பனோடு இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தகப்பனோடு வாழ்ந்தார்கள், இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஊமை நம்முடைய எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையையும் இணைத்து இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ இவர்கள் இருவரும் தகப்பனோடு இணைந்து தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இதை நாம் இந்த உலகத்திலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கின்றது, பரிசுத்தம் உள்ளவர்களாக பிறக்கின்றார்கள். இன்னொரு வார்த்தையிலே சொன்னார், பாவம் அற்றவர்களாக பிறக்கின்றார்கள். ஏன்னா பாவத்தோடு பிறந்தால் தேவனோடு இணைந்திருக்க முடியாது. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது. இப்பொழுது இந்த 2 பேரும் அப்பாவோடு இணைந்திருந்தார்கள். இப்போ நாம உலகத்திலே பிறக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் பிறக்கின்றோம். அப்ப தேவனோடு இணைந்தவர்களாக இருக்கின்றோம். இதுதான் ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனால் இதையே இன்றைக்கு மறுக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அநேகர் இந்த ஒரு சாதாரண ஒரு எளிய விஷயத்தை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறார்கள், கர்ம பாவத்தோடு அவர்கள் பிறக்கிறார்கள், பாவிகளாக பிறக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் பாடல்களையும் அப்படித்தான் பாடுகிறார்கள். ஒரு பாடலினுடைய ஒரு வரியை கூட நான் சொல்லுகிறேன். என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் அகற்றினாரே, மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. அந்த பாடலில் என்னுடைய ஜென்ம பாவத்தையும் என்னுடைய கரும பாவத்தையும் என் ஆண்டவர் அகற்றினார் என்று பாடுகிறார்கள். இந்த ஜென்ம பாவம் என்றால் ஆதாம் பாவம் செய்தான், அந்த பாவம் தொடர்ந்து வழி வழியாக வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆதாமுடைய பாவத்தோடு பிறக்கிறது. கர்ம பாவங்கள் என்றால் என்னுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், மூதாதையர்கள் செய்த அந்த பாவத்தோடு இந்த குழந்தை பிறக்கிறது. அப்படியானால் இன்னொரு வார்த்தையில குழந்தை பாவியாக பிறக்கிறது. அப்ப பாவியாக பிறந்தால் தேவனோடு இசைந்திருக்க முடியாது, பிரிந்த நிலையிலே தான் இருந்திருக்க முடியும். இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 குமாரர்களும் தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தார்கள். அப்ப ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாவியாக அல்ல, பரிசுத்தமாக பிறக்கிறது என்பதை வேதம் நமக்கு அநேக வார்த்தைகளாலே கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கு 10:14 தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போன்றது என்று சொல்லுகின்றார். லூக்கா 18:16 அதைத்தான் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போன்றது. அப்படியானால் பரிசுத்தமான ஒன்று. அதை இன்னும் தெளிவாக மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்த கொண்டிருக்கின்ற நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். அப்படியானால் பரிசுத்தமாக மாற வேண்டும். சிறு பாவிகளைப் போல அல்ல, பரிசுத்தவான்களைப் போல, பரிசுத்தமாக குழந்தைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். சங்கீதக்காரன் 22:10 சொல்லுகின்றார், கற்பத்தில் இருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். அப்போ பிறக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளையாக பிறக்கின்றோம். அதைத்தான் அழகாக 127 சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற சுதந்திரம். அப்போ கர்த்தர் கொடுக்கிறது பரிசுத்தமா இருக்குமா, பாவமா இருக்குமா? கர்த்தர் கொடுக்கிறது தேவன் விரும்புகின்ற ஒன்றாக இருக்குமா, தேவன் வெறுக்கின்ற ஒன்றாக இருக்குமா? கர்த்தர் கொடுப்பது தேவன் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்குமா, தேவன் தள்ளிவிடுகின்ற ஒன்றாக இருக்குமா? நாம் யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமாகவே குழந்தைகள் பாவமற்றவர்களாகவே பிறக்கின்றார்கள். அப்படியானால் இந்த ஜென்ம பாவம், கர்ம பாவம், இதை பற்றியும் வேதம் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 14 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில நாம் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சாவு என்றால் மரணம், மரணம் என்றால் பிரிவு. அப்ப யார் தேவனை விட்டு பிரிகிறார்கள் என்றால் பாவம் செய்கிறவர்கள். எங்க அப்பா பாவம் செஞ்சதுனால அல்ல, அதற்கு ஒரு விளக்கமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றதினால் பிள்ளைகளின் பல் கூசி போகும் என்ற பழமொழி. ஒரு பழமொழி இருக்கு. ஏப்பா இப்படி ஒரு அபாண்டமா சொல்றீங்களே, எப்படி சொல்லுகிறீர்கள்? அப்பா திராட்சை காயை சாப்பிட்டாரு, நம்ம ஊர் பாஷையில சொன்னா புளியங்காயை சாப்பிட்டாரு, அதுக்காக மகனுக்கு பல் கூசுமா? அவர் சாப்பிட்டா அவருக்கு தான் பல் கூசும், மகனுக்கு எப்படி பல் கூசும் என்ற அந்த பொருள்பட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக எசேக்கியேல் 18 அதிகாரம் 20வது வசனத்துல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க தெளிவாக சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தெளிவாகத்தான் சொல்லி இருக்கிறது. அப்பாவுடைய பாவத்தை மகன் சுமப்பது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த நாளில யோபுவும் நோவாவும் மற்ற நீதிமான்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மக்கள் அவர்களாலே நீதிமான்களாக்கப்படுவதில்லை. அவரவர்களுடைய நீதி அவர்கள் மேல்தான் இருக்கும், அவரவர்களுடைய அக்கிரமமும் அவர்கள் மேல்தான் இருக்கும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவம் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் காயினுக்கோ ஆபேலுக்கோ மற்றவர்களுக்கோ வரவில்லை. காயின் பாவம் செய்த பொழுது பாவியாக மாறினானே தவிர அந்த பிறப்பால் அவர்கள் பாவிகளாக இருப்பது இல்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாயிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அது இந்து குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, அது மகமதியருடைய குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, அது ஒருவேளை நாத்திகம் பேசுகின்ற குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, எந்த குடும்பத்திலே பிறந்தாலும் குழந்தை தேவனுடைய பிள்ளையாகவே, தேவனோடு இணைந்திருக்கின்ற பரிசுத்தம் உள்ளதாகவே அது இருக்கிறது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உண்மை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படியானால் குழந்தை பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் பிறக்கிறது என்று சொன்னால் குழந்தைகளுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்? ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள்? குழந்தை ஏற்கனவே பரிசுத்தமா இருக்க,
அந்த குழந்தைக்கு எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்கணும்? ஏற்கனவே பரிசுத்தமாய் பிறந்த அந்த குழந்தையை ஏன் ஜென்ம பாவம் கர்ம பாவத்தோடு பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய அவ பெயரை அந்த குழந்தைக்கு நாம் சேர்த்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் அதோடு இணைந்தவர்களாக இருக்கின்றன. ஆகவேதான் இந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வதும் கூட அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எங்க அப்பாவுடைய பாவம் எனக்கு வருவதில்லை. Sin is not passes on, but the consequence of sin is passes on என்று சொல்லுவார்கள். பாவம் தொடர்ந்து வருவதில்லை, ஆனால் பாவத்தினுடைய விளைவு தொடர்ந்து வருகிறது. ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவம் காயினுக்கோ அவனுடைய சந்ததிக்கோ நமக்கோ வரவில்லை. ஆனால் அந்த பாவம் செய்தனுடைய விளைவு, நீ நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்துபடியாக பாடுபடுவாய், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இதெல்லாம் பாவம் செய்ததினாலே வந்த விளைவு. அது இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கும் நாம் சந்திக்கிறோம். அது வேற விஷயம். எங்க அப்பா ஒருவேளை, ஒரு தகப்பன் ஒருவேளை மதுபானத்தில மூழ்கி அதிகமாக சாப்பிட்டு வண்டியை தாறுமாறாக ஓட்டி கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியிலே படுத்து விட்டால், அந்த மதுபானம் செய்த பாவம் பிள்ளைகளை தொடராது. ஆனால் அதனுடைய விளைவு, அவர் சம்பாதிக்கின்ற ஒரே மனிதன், அவன் போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டாங்க. இப்ப பிள்ளைகள் படிப்பு போச்சு, பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவையான உடைகள் இல்லாமல் போய்விடும், பிள்ளைகளுக்கு தேவையான சௌரியங்கள் இல்லாமல் போய்விடும். அதனுடைய விளைவு பிள்ளைகளை சந்திக்கும். ஆனால் பாவம், தேவனை விட்டு நம்மை பிரிக்கின்ற அந்த பாவம், அது தொடர்ந்து வருவதில்லை என்ற ஒரு செய்தி சிறியதாக இருந்தாலும் கூட அதன் மேல் கட்டப்பட்ட அநேக கள்ள உபதேசங்கள் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. இந்த 2 பேரும் ஒன்றாயிருந்தார்கள், தகப்பனோடு இணைந்திருந்தார்கள். ஒரு நாளில இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான். அவன் தகப்பனோடு வாழ்வதை விரும்பவில்லை. அவன் தகப்பனை விட்டு போக வேண்டும் என்று, வெளியே போக வேண்டும் என்று விரும்புகிறான். ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணமாக போய்விட்டான். இப்ப இந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம், கேட்ட மகன், தகப்பனோடு இருக்க விரும்பாத மகன். அவன் கேட்ட உடனே, சரி உன்னுடைய ஆசையை பிரித்து கொடுக்கிறேன் என்று உடனடியாக பிரித்து கொடுத்த தகப்பன். இந்த 2 விஷயங்களையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தேவன் இந்த நாளிலும் கூட நம் யாரையும் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் சாய்ஸ், தெரிந்து கொள்ளுதல் என்பது மனிதனிடத்திலேயே விடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். ஆதாமினிடத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே 2 சாய்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1, எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். 2, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த 2 சாய்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க சாப்பிடலாம், இதை நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் செத்து போய் விடுவீர்கள். தெரிந்து கொள்ளுகின்ற உரிமையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, இன்றைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இயேசு அதே உரிமையை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். இது ஒன்று. இன்னொன்று இருக்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. இந்த 2 வழியும் இருக்கு உங்க முன்னாடி. இதை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் குறுகலான வழிக்கு போகிறீர்களா, இந்த விசாலமான வழியிலே போக விரும்புகிறீர்களா?
தெரிவு செய்கின்ற உரிமையை தேவன் மனிதனிடத்திலே கொடுத்தார். அதனாலதான் அந்த தகப்பன் அந்த இளைய மகன் கேட்ட உடனே தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொடுத்து விட்டான். அவன் அதை இளைய மகன் அதை தகப்பனை விட்டு பிரிந்து போவதை விரும்பினான். இளைய மகன் தூரமாக போவதை விரும்பினான். அந்த தகப்பனோடு வாழ்வதை அல்ல, தூரமாக போவதை விரும்பினான். இளைய மகன் துன்மார்க்கமாய் வாழ்வதை விரும்பினான். தன்னுடைய மாமிசமும் தன்னுடைய கண்களும் இச்சித்தவைகளை செய்யும்படியான அந்த இடத்தை தான் அவன் விரும்பினான். தேவன் தடுக்கல, அவங்க அப்பா அதுக்கு தடுக்கல. அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் கூட ஒரு குழந்தை பரிசுத்தமாய் ஒரு குடும்பத்தில இந்த உலகத்திலே பிறக்கிறது. இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி அறியக்கூடிய ஒரு வயது வரும் பொழுது அநேக சமயங்களில அந்த குழந்தை கெட்டதை தெரிந்து கொள்ளுகிறது. அதுதான் பாவம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஒரு பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது. யாருடைய பாவம்? என்னுடைய அப்பாவுடைய பாவம் அல்ல, என்னுடைய மூதாதையர்களுடைய பாவம் அல்ல, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவனோடு இசைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே இருந்து ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் என்று ஒன்றொன்றாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீண்ட இடைவெளிக்கு நாம் வந்து விடுகின்றோம். இந்த நீண்ட இடைவெளி என்பது ஒரு ஸ்டெப்ல வர்றதில்லை. ஒன்றொன்றாக 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 போய் அநேக மக்களாகிய நாம் இன்றைக்கு தேவனை விட்டு மிக தூரமான இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அங்கே தேவனை விட்டு மிக தொலைவுக்கு வந்து விட்டோம். என்னுடைய மாமிசமும் என்னுடைய கண்களும் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சரீரத்தை பிரியப்படுத்துகின்ற இடத்திற்கு அநேக பிள்ளைகள் வந்துவிட்டதை நாம் காணுகின்றோம். இது இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரு பகுதி. தூர தேசம் என்றால் ரொம்ப தூரம் அல்ல, தேவனை விட்டு மிக தூரத்திலே இடைவெளி அதிகமாகிக் கொண்டே வருகின்ற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று பொருள்படுகிறது. இந்த தூரம் வாழ்வது, பாவத்திலே வாழ்வது என்பது, துன்மார்க்கத்திலே வாழ்வது என்பது எப்பொழுதும் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பாவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஒரு நாள் அதிலே சங்கடம் வருகின்ற நேரம் வரும், அதிலே குறைவு வருகின்ற நேரம் வரும், அதிலே சோர்வு வருகின்ற நேரம் வரும், அதிலே சலிப்பு வருகின்ற நேரம் வரத்தான் செய்யும். மதுவான பிரியனுக்கு மதுவானத்தின் மேல் ஒரு நாள் வெறுப்பு வரத்தான் செய்யும். விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் வாழ்கின்றவர்களுக்கு அந்த வாழ்க்கையிலே ஒரு நாள் வெறுப்பு வரத்தான் செய்யும். கொள்ளையடிப்பதை தங்களுடைய தொழிலாக கொண்டவர்களுக்கு அந்த வாழ்க்கையிலே ஒரு நாள் வெறுப்பு வரத்தான் செய்யும். ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு நாள் வெறுப்பு, அதிலே சோர்வு, அதிலே குறைவு வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற அந்த இடத்துல, அந்த நேரத்துல நான் நேராக திரும்பி தகப்பனிடத்திலே போய் விடுகிறேனா? இந்த இளைய மகனை நாம் பார்க்கின்றோம். குறைவு வந்தது, பஞ்சம் வந்தது, இல்லாமை வந்துவிட்டது, இப்பொழுது சோர்வு வந்துவிட்டது. இப்பொழுது அவன் தெரிந்து கொண்ட இடம், தேசத்து குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இந்த இடமோ அநேக இருக்கின்ற இடமாக இருக்கின்றது. பாவத்திலே சோர்வு வரும் பொழுது, பாவத்திலே கஷ்டங்கள் வரும் பொழுது, பாவத்திலே இருந்து மனம் திரும்பணும்னு நினைக்கும் பொழுது அவங்க அநேகர் நேரடியாக தகப்பனிடத்திலே வராமல் ஆங்காங்கே ஒட்டி கொள்ளுகிறதையும் நாம் காணுகின்றோம். நேரடியாக தகப்பனிடத்திலே வராமல் ஆங்காங்கே அமைப்புகளிலே ஒட்டி கொள்ளுகின்ற மக்கள், நேராக ஆண்டவருடைய திருச்சபைக்கு வராமல், ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராமல் ஆங்காங்கே இருக்கின்ற கும்பலோடு ஒட்டி கொள்ளுகிற மக்கள். அது பல்வேறு மத அமைப்புகளாக இருக்கலாம், பல்வேறு சபை அமைப்புகளாக இருக்கலாம், பல்வேறு சபை பிரிவுகளின் கூட்டங்களாகவும் இருக்கலாம், பல்வேறு உபதேசங்களை கொண்ட அமைப்புகளாகவும் அவைகள் இருக்கலாம். தங்களுடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதலை தேடி நேராக தகப்பன் வீட்டுக்கு வராமல்
இடையிலே ஒன்றை தெரிவு செய்கின்றார்கள். இதுவும் ஒரு கடினமான ஒரு இடம்தான். இன்றைக்கு உலக மக்கள் பாவத்திலே சோர்வு ஏற்படும் பொழுது, ஒரு கட்டத்திலே அதிலே ஒரு வியர்த்த ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஐயோ இது என்னது, இதுல இருந்து திருந்தணும்னு நினைக்கும் பொழுது முழுமையாக திருந்தாமல் ஆங்காங்கே ஒட்டி கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்துல அவர்களுக்கு கிடைத்த உபதேசத்திலே அவர்கள் போய் மாட்டிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன், இளைய மகன், ஒரு குடியினுடைய ஒரு மனிதனுடைய வீட்டிலே மாட்டிக்கொண்டான். அவனுக்கு என்ன கிடைத்தது? பன்றிகள் மேய்க்கின்ற வேலை கிடைத்தது, அவலட்சணமான வேலை கிடைத்தது. அந்த சாப்பாட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப யோசித்தான், அது கூட அவனுக்கு மறுக்கப்பட்டது. இதான் அந்த இடத்துல இருக்கிறதான விஷயங்கள். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில, தேவனுடைய வீட்டில எல்லாரும் சம அந்தஸ்துடையவர்களாக, சகோதர சகோதரிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் மற்ற அமைப்புகளிலே நீங்கள் பார்த்தீர்களானால் சகோதர உறவு இல்லை. அங்கே ஆண்டான அடிமை என்ற உறவுகள் தான் பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரணமாக ஒரு பாஸ்டர் பார்க்கணும்னா கூட அந்த பெல்ல அடிக்கிறதுக்கு, கதவு தட்டுறதுக்கு எவ்வளவு கூச்சப்பட வேண்டியதா இருக்கும் தெரியுமா? அநேக சமயங்களில முதலாளி தொழிலாளி உறவை போலதான் உறவுகள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் உலகத்திலே இருக்கிறது. அங்கே அவலட்சணமான வேலைகள், அருவருக்கத்தக்க வேலைகள். பன்றி உணவு கூட கிடைக்கவில்லை. கடைசி ரேட்ல இருக்கிற அந்த உணவு கூட கிடைக்கவில்லை. வசனம் போதிப்பதற்கு, ஆவிக்குரிய ஆகாரம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏதோ வந்தோம், கதையடித்தோம், அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், ஏரோப்ளேன்ல போனேன், கப்பல்ல போனேன், ஹோட்டலுக்கு போனேன், அந்த பெரிய மனுஷனை பார்த்தேன், இந்த பெரிய மனுஷனை பார்த்தேன், இந்த கதைகள் அடித்துக் கொண்டே போகின்ற மக்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு உபதேசங்கள் இல்லாத, வயிறு நிறையாத உபதேசங்களை கொடுக்கின்ற மக்கள் இந்த கூட்டங்களிலே போய் அநேக மாட்டிக்கொண்டு கடினமாக நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு இடம். தேவனோடு, அப்பாவோடு இணைந்த ஒரு இடம், பாவத்திலே வாழ்ந்த ஒரு இடம். இப்பொழுது ஒரு குடியினுடைய, ஒரு மனிதனுடைய வீட்டிலே போய் மாட்டிக்கொண்டு துடிதுடிக்கின்ற ஒரு இடம். இந்த இடமும் அவனுக்கு முழு திருப்தியை கொடுக்கவில்லை. அங்கே அவனுடைய நோக்கம் என்ன? பன்றிகள் தான் பெருசாகணும், அதை மேய்க்கிறவன் ஒல்லியாத்தான் இருக்கணும். அப்பதான் வேகமா எந்திரிச்சு போய் பன்றியை மேய்க்க முடியும். இவன் குண்டாகி பன்றிகள் மெலிந்து போவதை எந்த பன்றி முதலாளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் அவனுக்கு அங்கே இருந்தது. அந்த முதலாளிக்கு தான் லாபம் வரணுமே தவிர அந்த மக்கள் லாபம் அடைய கூடாது, அந்த மக்கள் பெருத்து விடக்கூடாது, அந்த மக்கள் வாழ்ந்து விடக்கூடாது. என்ன, இவங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அவன் சுய நினைவுக்கு வருகிறான். ஒரு நாள் அவனுடைய புத்தி தெளிகிறது. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? இதோ நான் எழுந்திருப்பேன், என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போகிறேன். அங்கே ஒருவேளை அவர் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற வேலைக்காரனாகவாவது என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த இடத்துல இருந்து இல்ல நான் என்னுடைய அப்பா வீட்டிற்கு போகிறேன் என்ற அந்த உணர்வு அந்த இடத்துல அவனுக்கு வருகிறது. இதைத்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகின்றோம். யூ டர்ன் என்று சொல்லுவார்கள். அப்பாவை விட்டு விலகி போன அந்த இடத்திலே இருந்து திரும்ப அப்பாவின் இடத்திலே வருகின்ற ஒரு நிலை. இதுதான் மனம் திரும்புதல். The change of mind and change of life. ஒருவனுடைய மனதளவிலும் மாற்றம், வாழ்க்கையிலும் மாற்றம். மனதளவிலே மாற்றம் ஏற்பட்டு அவன் தொடர்ந்து பன்றிகளையே மேய்த்து கொண்டிருக்கவில்லை. ஐயோ அங்க போன நல்லா இருக்கும், ஆமா நல்லா தான் இருக்கும், ஆனா போகாமல் அங்கேயே பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தால்
ஒன்றும் கிடைத்திருக்காது. மன திரும்புதல் என்றது 2 பகுதி. மனதிலும் மாற்றம் வேண்டும், வாழ்க்கையிலும் மாற்றம் வேண்டும். அவனுடைய மனதிலே மாற்றம் வந்தது. இல்ல, நான் திரும்ப என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போக போகிறேன் என்று அதை செயல்படுத்தினான். எழுந்தான். அவன் புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி போனான். இன்றைக்கு அநேக மக்கள் நிச்சயமாகவே வசனத்தை கேட்கிறார்கள். அவருடைய எண்ணங்களிலே மனமாற்றம் ஏற்படுகிறது. அகிரிப்பா சொன்னாரே, நீர் என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்ற சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்னாரே, அப்படி போல இன்றைக்கு அநேக மக்கள், நான் கிறிஸ்தவம் சரியாத்தான் இருக்கு, நல்லாத்தான் இருக்கு, நீங்க சொல்ற உபதேசம் எல்லாம் சரியாத்தான் இருக்கு, நீங்க சொல்றது நியாயமாத்தான் இருக்கு, பைபிள்ல இருக்கிறதான் சொல்றீங்க, நீங்க சொல்றதுல எல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஓகே சரி, என்ன ஆச்சு? இல்லைங்க, எங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க, எங்களுடைய உறவினர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, என்னுடைய சமுதாய மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, வேலை செய்யற இடத்துல ஏதாவது சொல்லுவாங்க, எங்க மாமா ஏதாவது சொல்லுவாங்க, எங்க மனைவியோ கணவனோ ஏதாவது சொல்லுவாங்க, எங்க மாமனார் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எழவில்லை. எண்ணம் இருக்கிறது, ஆனால் எழுந்திருக்கவில்லை. இதுதான் இன்றைய அநேகருடைய நிலைப்பாடுகள். நான் முந்தி டெலிவிஷன்ல பேசிக் கொண்டிருந்த பொழுது அநேக போன் கால்கள் வரும். அப்பொழுது ஒரு போன் ஒரு அம்மாவின் இடத்துல வந்தது, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், நாங்க அப்பப்போ கேட்டுட்டு தான் இருக்கோம், சரிம்மா ஏன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளல? இல்லைங்க, எங்களுடைய மக்கள், என்னுடைய குடும்பம் அதுக்கு ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. மனம் திரும்புதலுடைய 50% ஓகே, அதை செயல்படுத்துகின்ற 50%ல இன்றைக்கு நிறைய பேர் இல்லை. கிறிஸ்தவன் ஆவதற்கு என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய். கொஞ்சம் குறைஞ்சா மட்டும் 100 அடி இருக்கின்ற கிணற்றில 95 அடி தாண்டினாலும் கிணற்றுக்குள்ளதான் விடும். 100% தாண்டினால்தான் முழுமையான தாண்டுதலுக்கு சமம். கொஞ்சம் குறைய அல்ல, பவுல் சொல்லுகிறார், முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளாக, முழுமையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. இந்த மனிதன் நினைத்தது மாத்திரமல்ல, எழுந்தான். யாரோ என்னவோ சொல்லிட்டு போறாங்க, சாக்குகளை சொல்ல விரும்பவில்லை, எந்த சாக்கு போக்குகளுக்கும் அவன் சொல்லுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, நேரம் ஒதுக்கவில்லை. நினைத்தான், எழுந்தான், புறப்பட்டான். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு அநேகர் வசனங்களை கேட்டு தயங்கி இன்னும் இருந்த இடத்திலேயே என்ன செய்ய என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், பிள்ளைகளுக்கு எங்க மாப்பிள்ளை கிடைக்க போகுது, பிள்ளைங்களுக்கு எங்க பொண்ணு கிடைக்க போகுது, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கொண்டு இன்னும் அந்த இருந்த இடத்தை விட்டு நகராமல், தெரிந்தும் தவறான இடம் என்று தெரிந்தும் அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே படுத்து கிடக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றார்கள். உண்மையான மனமாற்றம் என்பது மனதிலும் வர வேண்டும், வாழ்க்கையிலும் வர வேண்டும். இந்த இளைய மகன் அங்கே மனதிலே மாற்றம் ஏற்பட்டது, அதை செயல்படுத்த ஆரம்பித்தான். தன்னுடைய தகப்பனை நோக்கி வந்தான். கௌரவத்தை பார்க்கவில்லை, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அவன் பார்க்கவில்லை. அண்ணன் என்ன சொல்லுவான், அங்க ஊருக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா, அழுக்காகவே இருக்கிறனே, இது என்ன செய்யறது, இவ்வளவு இதா போக முடியுமா? எந்த யோசனையும் அவன் செய்யவில்லை. எழுந்து புறப்பட்டு போனான். அப்படியே போனான், அழுக்கோடு போனான். அவன் சேவெல்லாம் பண்ணியிருப்பானா? அவன் எழுந்து அப்படியே தான் போயிருப்பான். எப்படி போனான் என்று அங்கே சொல்லப்படவில்லை, ஆனாலும் கூட அவன் அப்படியே தான் போயிருப்பான். இங்கே தகப்பனுடைய காரியத்தை பார்க்கிறோம். அவன் தூரத்திலே வருவதை பார்த்து அவனுடைய தகப்பன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி
ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இதுதான் தகப்பனுடைய அன்பு. தன்னுடைய மகன் தூரத்துல வர்றான், ஓடுகிறான், மனதுருகுகிறான், அவன் மேல் மனதுருகுகிறான். ஐயோ, எப்படி தளதளன்னு போன பையன், எப்படி தள்ளாடி வர்றான் பாரு, எவ்வளவு செலுசெலுப்பா போன பையன், எவ்வளவு அழுக்கா வர்றான் பாரு, எவ்வளவு மிடுக்காக போன பையன், எவ்வளவு அசிங்கமா வர்றான் பாரு. மனதுருகுகிறான், மனதுருகுகிறார். மனதுருகி எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கின்றார். ஒரு குழந்தை திடீரென்று சகதியிலே விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். எந்த அம்மா அப்பாவும் போய் தண்ணி கிடைக்கிற இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை தூக்குறது இல்லை. அவர்களுடைய கண்களுக்கு அந்த குழந்தை தான் தெரியுமே தவிர அவனை சுற்றி இருக்கிறதான சகதி அழுக்கு தெரியாது. அங்கே சேறுபடிந்த சட்டை தெரியாது, சேறுபடிந்த உடல் தெரியாது. அன்பு அதையெல்லாம் மறைத்து எப்படி அந்த குழந்தையை தாவி எடுத்துக்கொள்ளுகிறதோ அது மாதிரியாக தன்னுடைய அந்த அப்பாவுடைய அன்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. அவனை மகனாக பார்க்கிறார். அதனாலதான் இவ்வளவு வேகம். மனதுருகுகிறார். ஐயோ, எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டானே. மனதுருகத்தோட ஓடி போய் அவனை கட்டி முத்தம் செய்து அழைத்து வருகிறான். இதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய அன்பு. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பாக இருக்கின்றது. இந்த அன்பிற்கு இணை என்பது இல்லை. இந்த அன்பிற்கு இணை என்பது இல்லை. இந்த அன்போடு ஏற்றுக்கொண்ட அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள். உயர்ந்த வஸ்திரம் இவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரம் கொடுங்கள், கால்களுக்கு பாதரட்சையை கொடுங்கள். 3 விஷயங்களை சொல்றாரு. உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்கள். இதை நாம் இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லலாம், பெண்மையின் வஸ்திரம் என்று சொல்லலாம். இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள், கைக்கு மோதிரத்தை கொடுங்கள், என்னுடைய மகன் என்ற அந்தஸ்தை கொடுங்கள், காலுக்கு பாதரட்சியை போடுங்கள். அன்றைய நாளில அடிமைகள், வேலைக்காரர்கள் செருப்பு போட முடியாது. அவர்கள் வெறுங்காலோடு தான் நடக்க வேண்டும். ஒரு சமயத்துல ஒரு கருப்பின ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு 2 வரி கவிதை எழுதினானாம். நான் நிச்சயம் பரலோகம் போவேன், அங்கே ஷூ போட்டுக் கொள்ளுவேன் என்று எழுதினானாம். இந்த உலகத்துல அந்த உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது. என்னால் ஷூ போட்டுக் கொள்ள முடியல. சுற்றிலும் பார்க்கின்ற பிள்ளைகள் ஷூ போட்டுக்கொண்டு அழகாக போகிறது. எனக்கு இந்த உலகத்துல இல்ல. கண்டிப்பா பரலோகத்துல போனா நான் தேவனுடைய பிள்ளையாக, அடிமையாக வல்ல, தேவனுடைய பிள்ளையாகவே நான் அங்கே இருப்பேன், ஷூ போட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் எழுதினானாம். அது மாதிரியாக இங்கே சொல்லப்படுகிறது, இந்த பையன் என்னுடைய அடிமையாக வல்ல. அவன் சொல்றான் என்னுடைய வேலைக்காரனா இருக்கட்டுமே என்று. இல்ல இல்ல, நீ என்னுடைய மகனாகவே, தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொள்கின்ற தகப்பனை நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு செருப்பை போடுங்கள், கொழுத்த கன்றை அடிமையுங்கள், சந்தோஷப்படுவோம், சந்தோஷப்படுவோம். என் மகன் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, என்டையர் லைஃப், நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களும் இந்த இளைய மகனுடைய இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தகப்பனோடு இருந்த ஒரு நிலை, தூய்மையான ஒரு நிலை, தகப்பனை விட்டு பிரிந்து வந்த ஒரு நிலை, உல்லாசமாக மனதும் சரீரமும் கண்களும் விரும்பின அந்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு இடம். இதுல சலிப்பு ஏற்பட்டு, குறைவு ஏற்பட்டு குடியானவனிடத்துல ஒட்டிக்கொண்ட ஒரு நிலை, திரும்ப தகப்பனிடத்திலேயே வந்து சேர்ந்த ஒரு நிலை.
இப்ப நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த இளைய மகனை போல நாம் இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கின்றோம்? தகப்பனோடு நாம் தொடர்ந்து வாழ்கிறோமா? அங்கிருந்து பிரிஞ்சு போவதற்கு நினைக்காதீர்கள், பிரிந்து போவதற்கு நினைக்காதீர்கள். ஒருவேளை உலகம் உங்களுக்கு அநேக ஆசை வார்த்தைகளை காட்டலாம், உலகம் உங்களுக்கு அநேக விளையாட்டுகளை காட்டலாம், அற்ப சந்தோஷங்களை காட்டலாம், அற்ப மகிழ்ச்சிகளை காட்டலாம், சொற்ப சந்தோஷத்தை காட்டலாம் தீய வழிகளில. ஆனால் தேவனோடு இருப்பது என்பது நித்திய நிலையான மகிழ்ச்சி, நிலையான சௌரியம். அதான் ஆண்டவரோடு இருக்கின்ற அழகான தகப்பனோடு இருக்கின்ற உறவு. இந்த இடத்துல பாவ வாழ்க்கையில இருக்கின்றீர்களா? பாவ வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு உழந்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே பன்றிகளை மேய்க்கின்ற அளவுக்கு போகாமல் இந்த இடத்துல இருந்து கூட தேவனிடத்திலே, தகப்பனிடத்திலே திரும்பி வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாகவே தேவன் அல்லது தகப்பன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே தான் அவர் இருக்கின்றார். ஒருவேளை குடிகளினுடைய வீடுகளில ஒட்டி கொண்டது மாதிரியாக பல்வேறு மனித அமைப்புகளில ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்னும் காலம் தாமதிக்கவில்லை. எழுந்திருங்கள். பன்றிகளை மேய்த்தது போதும், பன்றி சாப்பாடு சாப்பிட்டது போதும். அழகான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கின்ற இடம் உண்டு, உண்மையான வசனங்கள் கிடைக்கின்ற இடம் இருக்கிறது. கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்துவும் அவருடைய சபையும் வா என்று உங்களை அழைக்கிறது. நீங்கள் ஒருவேளை எந்த அமைப்பிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கூட எழுந்திருங்கள். கசந்து விட்டது என்று அங்கேயே ஒட்டி கொண்டிருக்காதீர்கள். இது தேவையில்லை என்று அறிந்தும் அதிலேயே நிலைத்து நிற்காதீர்கள். திரும்ப அந்த இளைய மகனை போல தகப்பனிடத்திலே வந்து விடுங்கள். மன உருக்கத்தோடு அன்போடு ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். உண்மையான விசுவாசத்தோட, உண்மையான மனமாற்றத்தோட நாம் ஞானஸ்நானத்தின் வழியாக நம்முடைய சகல பாவங்களும் கழுவப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டு அவருடைய மகன் என்ற அந்தஸ்தோட வாழ்வதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.